Taste the Daily. கடலூர் அருகே உள்ள கொடுக்கன்பாளையத்தில் ஸ்டாலின் அறிவித்த தொழிற்சாலையை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 164 ஏக்கர் அரசு புறம்போக்கு இடத்தை கடந்த 3 தலைமுறைகளாக அப்பகுதி மக்கள் விவசாயம் செய்து வந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு சிதம்பரம் சென்ற ஸ்டாலின் கொடுக்கன்பாளையத்தில் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தோல் அல்லாத காலனி பூங்கா அமைக்கப்படும் என அறிவித்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் ஸ்டாலின் அரசு விவசாயத்தை அழிக்கும் நோக்கிலேயே செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் தெப்பக்குளத்துப்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுத்தால்தான் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவோம் என பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளியின் மேற்கூரை சேதமடைந்தது பாதுகாப்பற்றதாக இருந்ததால் அதனை ஆஸ்பெட்டாஸ் சீட் கொண்டு சீரமைக்க பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். கல்வி கற்க வரும் குழந்தைகளுக்கு விடியா திமுக அரசால் தரமான பள்ளி கட்டிடத்தை கூட கட்டித்தர முடியாதா என மக்கள் கேள்வி எழுப்பினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மீனவரின் வலையில் பிளாஸ்டிக் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள் அடங்கிய மூட்டைகள் கிடைத்துள்ளது. புஷ்பவனம் மீனவர்கள் 4 பேர் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களது வலையில் 25 கிலோ மதிப்பிலான 2 மூட்டைகள் சிக்கியுள்ளது. அதனை பிரித்து பார்த்தபோது அவற்றில் பிளாஸ்டிக் தயாரிக்கப்படும் மூலப்பொருளான பாலிப்ரோப்ளின் இருப்பது தெரிந்தது. இது கேரளாவில் கடலில் மூழ்கிய கப்பலில் இருந்த பொருளாக இருக்கலாம் என மீனவர்கள் சந்தேகித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேரூராட்சி அலுவலகம் விடுமுறை தினம் போல் போட்டி இருந்ததால் மக்கள் சிரமம் அடைந்தனர். பேரூராட்சி அலுவலகத்தில் ஒரு பணியாளர் கூட இல்லாததால் குடிநீர் வரி, சொத்து வரி உள்ளிட்டவற்றை செலுத்த வந்த மக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. முதுகுளத்தூரில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற விளம்பர திட்ட முகாம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிலையில் அங்கு செல்வதற்காக பேரூராட்சி அலுவலகத்தை பூட்டிவிட்டு சென்றார்களா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் மகளிர் உரிமை தொகை தருவதாக கூறி மீண்டும் தமிழக பெண்களை திறனற்ற திமுக அரசு ஏமாற்ற முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திறனற்ற திமுக கடந்த தேர்தலில் பெண்களின் வாக்குகளை பெறுவதற்காக அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் தருவதாக கூறி ஏமாற்றினார். அதேபோல 2026 தேர்தலிலும் ஏமாற்றும் நோக்கில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற விளம்பர முகாமில் மகளிருக்கு 1000 ரூபாய் தருவதாக கூறி மனுக்களை பெற்றது. அப்போது மின்தடை ஏற்பட்டதால் பல மணி நேரம் காத்திருந்த பொதுமக்கள் ஸ்டாலின் அரசு மீது கடும் அதிருப்தியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே வீட்டுமனை பட்டா வழங்காத விடியா அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கெட்டிக்கொள்ளி பகுதியில் தங்குவதற்கு வீடு இல்லாத பொதுமக்கள் அப்பகுதியில் உள்ள 6 ஏக்கர் தரிசு நிலத்தில் குடிசை அமைக்க முயன்றனர். அப்போது அந்நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ள நரிநெறி ஊராட்சிக்குட்பட்ட மக்கள் குடிசை அமைக்க விடாமல் தகராறில் ஈடுபட்டனர். இதையடுத்து கெட்டிக்கொள்ளி பகுதி மக்கள் ஸ்டாலின் அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர்.